Hello viewers, welcome to your Stream's Choice. இப்போ நாம பார்க்க போற ரெசிபி ஸ்வீட் கார்ன் ஹல்வா. இதுக்கு ஸ்வீட் கார்ன் ஒன்று எடுத்துக்கணும். இதை ஸ்டீமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கணும். இது நல்லா வெந்த பிறகு இதை எடுத்து ஆற வச்சுக்கணும். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும். இதை பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஸ்வீட் கார்னை உதிர்த்து எடுத்துக்கிட்டு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதை ஃபில்டர் பண்ணிக்கணும். அரைக்கும் போதே 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அதுக்கு பிறகு தண்ணி சேர்க்காம இதை நல்லா வடிச்சுக்கணும். ஸ்வீட் கார்னில் நார் இருக்கிறதுனால நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதை அப்படியே பேனில் சேர்த்துக்கணும். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை நல்லா கரையிற வரை இதை கலந்து விட்டுருக்கணும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்ட பிறகு இதில் வறுத்தெடுத்து வச்சுருந்த கோதுமை மாவை சேர்த்துக்கணும். ஒரு ஸ்வீட் கார்னுக்கு 150 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கணும். கோதுமை மாவு சேர்த்ததுமே இது நல்லா திக்காயிடும். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இடையிடையே நெய் விட்டு விட்டு இதை நல்லா கலந்து விடணும். அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இப்போ இதிலிருந்து நெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் முந்திரியை துண்டுகள் ஆக்கிட்டு இதில் சேர்த்துக்கணும். இது ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.